ஸ்டார்ட் பண்ண. எண்ணெயை ஊற்றவும், ஒரு பாத்திரத்தை எடுக்கவும், அது ஏனத்தை வைக்கவும், என்ன பண்ணல இதை கிளீன் பண்ணவும், தூக்கி வைக்கவும், பிரிஞ்சி இலையை போடவும், அடுத்தது கிராம்பை போடவும், ஏலக்காவை போடவும். கிராம்பு இல்லாத காரணத்தினால் கிராம்பை நிறுத்தி விட்டோம். முதியர் வந்தாருன்னா ஒன்றும் இல்லை, தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு பொடி வெங்காயத்தை போடவும், நல்லா வதங்கண்ணா, பிரௌனம். நெருப்பை குறைக்கவும். இப்போது இஞ்சி, விழுது, பூண்டு, அரைச்சி வச்ச பூண்டை, மிதமான வெங்காயம், இந்த ஃப்ளேம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, இந்த வீடியோ கடைசியில் சொல்லுவோம், நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க. கும்பகோண குக்கிங் இது. இந்த ஃப்ளேமையும் வந்தவுடன் கொஞ்சம் நேரத்துக்கு தக்காளியை போட்டுட்டு வதக்கணும். சைடில் இருக்க துணியெல்லாம் சேர்த்து எடுத்துருக்கேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்படி தான் இருக்கும், போக மாறிக்கலாம். இப்போது சிக்கனை நம்ம இந்த டைமில் போடணும். நல்லா இதுவாகணும். இந்த டைமில் போட்டு தால்ச்சா போடுறது செய்ய போகணும்னு நினைக்கிறேன். என்ன செய்ய போகணும் எனக்கும் தெரியாது. நல்ல மனமான வாசனை கிடைக்கின்றது. தம்பி, மனமான வாசனையா? தயிரை போடணும் இந்த டைமு. அப்பப்போ ஸ்லாங்கு மாறும், கோச்சுக்காதீங்க யாரும். பார்த்தீங்களா, இந்த மாரி வரணும். டமால் டிமில் டமால்னு சவுண்ட் வரும், யாரும் கோச்சுக்காதீங்க. கொதிக்கிறது தெரியுதுங்களா? அப்படிதான் இருக்கணும். மசாலா போடு. மஞ்சள், மிளகாய், மிளகு, கறி மசாலா, அந்த மசாலா, இந்த மசாலா, எல்லா மசாலாவும் போட வேண்டியது தான். கண்ணு கிடைச்சதெல்லாம் எது மசாலா இருக்குதோ அந்தந்த மசாலா போட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு வர மாரி கலர், இந்த அளவுக்கு கலர் வர மாரி செஞ்சுடுங்க. சவுதியிலேருந்து இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுங்க. அவங்க தேவைக்கு ஏற்ற மாரி செக் பண்ணி பாருங்கள். உப்பு இருந்தால் உப்பு போடுங்க, உப்பு இல்லைன்னா விட்டுருங்க. ஆயில் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்களா, இதுதான் சுத்தமான நெய். ஆர்கேஜி பிராண்டு பார்த்துங்க. பேச்சுலர் ஐக்கில் நெய் கிடைக்கிறது அதிசயம். நெய் கிடைச்சிக்குது நமக்கு.
இப்போ பட்டை, ஏலக்காய் இதர ஐட்டங்களை போட்டு நன்றாக உடைத்து பிடித்துக்கு அதை நீங்கள் ஆடியோ போடணும். நான் பேசி கொடுக்குறேன், நீங்கள் அந்த ஆடியோ ஆட் பண்ணி ஏடா தம்பியே. இது வந்து பார்த்தீங்கன்னா நெய் சோறு நெய் போட்டால் நெய் சோறு. வெங்காயம் இதெல்லாம் ஆக்குறோம். வாசனை கொஞ்சம் பச்சை கிராம்பு போடுவாங்க. கிராம்பு ரொம்ப 1-2 சேர்த்தாலே போதும். நிறையா போட்டு திகட்டும். கிராம்பு ஏலக்காய் மணத்துக்கு இதெல்லாம் போடுறது. அதுதான் ஒரு கிலோக்கு பிரியாணிக்கு போகிற மாதிரி 200 ml. பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது. இப்படி தான் நம்ம சமைக்கிறோம். கொஞ்சம் கட் பண்ணி எப்படி ஒரு கிலோ அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி போட்டுக்கணும். இப்படி செஞ்சீங்கன்னா சவுதியில் இருக்கிற எல்லா ஆளுங்களும் பாருங்க, சும்மா வேற லெவலில் இருக்கும். நான் அந்த இதை மட்டும் நான் இது பண்ணிடுறேன். தேவையான அளவுக்கு உப்பை கொட்டவும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறதுக்கப்புறம் அரிசியை ஊற போட்டு வச்சு இந்த அரிசியை போடணும். அரிசி நம்ம கிட்ட இருக்கு எப்போ பாருங்க. அரிசி நம்ம வந்து எப்பவுமே ரெடியாக வச்சுக்கிறோம். 1 கிலோ அரிசி. தண்ணி டவுட் இருக்குன்னு வச்சுக்கேன். இந்த விரல் இருக்குல்ல, இந்த அளவு 1 இன்ச்சு கூட இருந்தால் போகும். தண்ணி இது வச்சு உதவுது. 1 இன்ச்சு தான் இருக்குன்னு கேட்டேன். ஓகேண்ணா, இல்லை கடைசியாக பேசிக்கலாம். கடைசியாக நம்ம செஞ்ச குருமா இந்த பக்கம் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் அரிசி ரெடியாக போட்டுன்னு வரோம். செக் பண்ண போதும், அவ்வளோதான். எடுத்து காட்டுங்க கஸ்டமருக்கு. நம்ம கஸ்டமருக்கு எடுத்து காட்டுங்க. சப்ஸ்கிரைப் இன்னும் அவ்வளோதான். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து தண்ணி வச்சுட்டு எடுத்து காட்டுங்க நம்ம கஸ்டமருக்கு. எடுத்துலாம் காட்ட முடியாது. லைட்டாக ஃபீல் காட்டுங்க. அவ்வளோதான், தண்ணி வச்சுட்டு பாருங்க. தண்ணி வைக்கணும். அப்படி கம்பளை போட்டு வேண்டியதான். நெய் சோறு ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான். சோறு கரெக்டாக ஒன்று வந்துச்சு பாருங்க.